படப்பை அருகே பொதுமக்களை அச்சுறுத்தி ஆயுதங்களால் மிரட்டி வந்த சிறுவன் உட்பட 4 இளைஞர்களை படப்பை போலீசார் கைது செய்தனர். பட்டாக்கத்திகள் மூலம் தொழிற்பேட்டை பகுதியில் பணிமுடித்துவிட்டு வரும் நபர்களிடம் மிரட்டி வழிப்பறியில் ஈடுபட்டு வந்ததாக வாக்குமூலம். தாம்பரம் மாநகர காவல் ஆய்வாளர் பிரேம் ஆனந்த் சின்ஹா, தாம்பரம் துணை ஆணையாளர் கார்த்திகேயன் உத்தரவின்படி படப்பை காவல் ஆய்வாளர் முருகன் தலைமையிலான போலீசார் படப்பை சுற்று வட்டார பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது படப்பை சிறுமத்தூர் சுடுகாட்டு பகுதியில் மர்ம நபர்கள் பதுங்கியிருந்து அந்த வழியாக செல்லும் நபர்களை கத்தியை காட்டி மிரட்டுவதாகவும் கஞ்சா போதையில் வழிப்பறியில் ஈடுபடுவதாகவும் காவல்துறையினருக்கு ரகசியம் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு படப்பை காவல்துறையினர் சென்றபோது 4 இளைஞர்கள் போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற 4 இளைஞர்களையும் போலீசார் கைது செய்தனர். அப்பொழுது அவர்களிடம் 4 பட்டாக்கத்திகள் மற்றும் கஞ்சாக்கள் இருப்பதை பார்த்த போலீசார் படப்பை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் கடலூர் மாவட்டத்தைச் சார்ந்த 25 வயதான கருப்பு என்கிற சந்துரு என்பதும், சாலமங்கலம் பகுதியைச் சார்ந்த குட்டி சஞ்சய் என்கிற சங்கம் என்பதும், தண்டையார்பேட்டை பகுதியைச் சார்ந்த லோகேஷ் மற்றும் 17 வயது சிறார் என்பது தெரியவந்தது. தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது கருப்பு என்கிற சந்துரு மற்றும் குட்டி சஞ்சய் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் அடிக்கடி கஞ்சா வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரியவந்தது. குறிப்பாக கருப்பு என்கிற சந்துரு மதுபோதையில் பொதுமக்களை கத்தியை காட்டி தொடர்ந்து மிரட்டி வந்ததோடு வழிப்பறியில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. ஒரு சிறுவன் உட்பட 4 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் இவர்களிடம் இருந்து 4 பட்டா கத்திகள் மற்றும் 3 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் சிறாரை சீர்திருத்த பள்ளிக்கும் 3 இளைஞர்களை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். Okay.